இது புதுசா இருக்க. அரசியலில் புதிய மாடலை கொண்டு வரும் விஜய் காஞ்சிபுரத்தில் இன்று பிரச்சாரம். கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு மக்கள் சந்திப்பை மீண்டும் தொடங்குகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய். மக்கள் சந்திப்பு என்றாலே தலைவர்கள் மக்களை தேடி என்ற நிலை மாற்றி உள்ளரங்கில் மக்கள் விஜயை தேடி சென்று பார்ப்பது என்ற புதிய மாடலை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் மக்கள் பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் பொது கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வுகளை உண்டாக்கியது. அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு மக்கள் முன்னிலையில் பேசாமல் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் அமைதியாக இருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டதோடு சரி, பெரிதாக எதையும் செய்யவில்லை. இந்த நிலையில் கரூர் சோகத்தை தாண்டி சுமார் 2 மாதங்கள் கழித்து மீண்டும் மக்கள் சந்திப்பை துவக்க முடிவு செய்துள்ளார் தமிழக கழகத்தின் வெற்றி தலைவர் விஜய். விஜய் மக்கள் சந்திப்பு. கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சென்னைக்கு வரவழைத்து நேரில் ஆறுதல் கூறியதோடு தனது கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி அதில் தாவேகாவின் மக்கள் பயணம் மீண்டும் தொடங்கும் என்று அறிவித்தார். இந்த நிலையில் கரூர் சம்பவத்தை போல் நடக்கக்கூடாது, பொதுக்கூட்ட நெரிசலை தவிர்க்க புதிய முறையை கையாள வேண்டியது அவசியம் என்கிற காரணத்தால் விஜய் இந்த முறை பிரச்சார முறையில் முற்றிலும் மாற்றியுள்ளார். வெளிப்புற கூடங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் என இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்ட உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு என்ற புதிய மாடலை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய். தாவேகா பிரச்சாரம். இது ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 4000 பேருடன் மக்கள் பாதுகாப்பு படை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு முன்னாள் இராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பயிற்சி வழங்கி வருகின்றனர். இந்த பயிற்சி செம்மஞ்சேரியில் தனியார் கல்லூரி வளாகத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் திருவண்ணாமலை தீபத் திருவிழா காரணமாக சேலத்தில் டிசம்பர் 4 அன்று நடத்த திட்டமிட்டிருந்த பிரச்சாரமும் தள்ளிப்போனது. உள்ளரங்கு கூட்டம். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மக்களின் கோரிக்கையை ஏற்று விஜய் தனது முதல் மக்கள் சந்திப்பை நவம்பர் 23 அன்று 2025 அன்று நடத்துகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்வு முழுக்க உள்ளரங்கில் நடைபெறுமாறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கியமாக கூட்ட நெரிசலை தவிர்க்க QR குறியீட்டுடன் கொண்ட நுழைவுச்சீட்டு பெற்ற 2000 பேருக்கு மட்டுமே அங்கு அனுமதிக்கப்படுவார்கள். காஞ்சிபுரம் நிகழ்வு. இந்த அறிவிப்பை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. வேறு யாருக்கும் நுழைவு அனுமதி கிடையாது, அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வின் பாதுகாப்பு பணிகள் அனைத்தையும் விஜயின் புதிய மக்கள் பாதுகாப்பு படை மேற்கொள்வதும் குறிப்பிடத்தக்கது. கரூர் சோகத்திற்கு பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அணுகுமுறையில் மக்கள் சந்திப்பை விஜய் தொடங்குவது அரசியல் வட்டாரங்களில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.